சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கில் புகார்தாரரான நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் 3.5 மணி நேரமாக டிஎஸ்பி மோஹித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காரில் வைத்திருந்த நகை காணாமல் போனதாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா அளித்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜரான நிகிதாவிடம் நகைகள் குறித்தும் காவல் நிலையத்தில் நடந்தவை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கையைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக சென்னையில் தங்கியிருப்பதாக ஐபி மற்றும் கியூ பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஓட்டேரை பகுதியில் வசித்து வந்த இலங்கையைச் சேர்ந்த முகமது அர்ஷத் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர் புளியந்தோப்பு மற்றும் ஓட்டேரியில் 2 லாஜிஸ்டிக் நிறுவனங்களை நடத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நண்பரின் மூலமாக ஆதார் அட்டையை பெற்றதும் அதன் மூலம் கடந்த 2022ஆம் ஆண்டு பாஸ்போர்ட் பெற்றதும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் முகமது அர்ஷத்தை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்த அரசு அட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். இது தொடர்பாக இலங்கை தூதரகத்துக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருந்தாளுநர் பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் மருந்தாளுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மருந்தாளுநர்கள் கலந்து கொண்டனர். அப்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 25 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. மருந்தாளர்களுடைய எண்ணிக்கை என்பது போதுமான அளவாக இல்லை. இன்னைக்கு மருந்துகளின் எண்ணிக்கையும் கூடுதலாக ஆகிவிட்டது, நோயாளிகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக ஆகிவிட்டது. காலை மாலை இரவு என்று சொல்லி 3 வேளைகளையும் பணி செய்து அசந்து போயிருக்கிறார்கள் மருந்தாளர்கள். இதேபோல மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெற்ற குழந்தைகளை கொன்ற வழக்கில் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்ற தீர்ப்பை கேட்டு நீதிமன்ற வளாகத்தில் பிரியாணி அபிராமி கதறி அழுதார். நீதிமன்றத்தில் தமது அருகில் நின்ற பெண் காவலரை பிடித்தபடி அழத் தொடங்கினார். இதேபோல் மற்றொரு குற்றவாளியான மீனாட்சி சுந்தரமும் கதறி அழுத நிலையில் அவரை போலீசார் அழைத்து சென்றனர். குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இதுபோன்று தவறு செய்ய நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை என்று வழக்கறிஞர் தெரிவித்தார். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் பெற்ற விவகாரத்தில் சிபிஐ பதிவு செய்த மூல வழக்கு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு அமலாக்கத்துறை வழக்கையும் நீதிபதிகள் ரத்து செய்தனர். மேலும் சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட பொருட்களையும் திருப்பி ஒப்படைக்க அமலாக்கத்துறைக்கு ஆணையிட்டனர். நடிகர் ரஜினிகாந்த் சுயசரிதை எழுதி வருவதாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவர் தமது வாழ்க்கையில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களின் அடிப்படையில் இந்த சுயசரிதையை எழுதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கூலி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பின் போது ரஜினிகாந்த் தமது சுயசரிதையை எழுதுவதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்ததாகவும் நாள்தோறும் அவரிடம் சென்று எந்த அத்தியாயத்தை எழுதி வருகிறார் என கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் லோகேஷ் கனகராஜ் கூறியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், அமீர்கான், நாகார்ஜுனா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. தர்பூசணி பழங்களில் ரசாயனம் செலுத்தப்பட்டதாக உணவு பாதுகாப்புத் துறையினர் மேற்கொண்ட பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு பரிசீலிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டு விவசாய நலச்சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தர்பூசணி பழங்களின் நிறத்துக்கும் சுவைக்கும் ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்படுவதாக கூறி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் தோட்டக்கலைத்துறை தரப்பில் அளிக்கப்பட்ட விளக்கத்தில் தர்பூசணி பழங்களில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இழப்பீடு கோரி விவசாயிகள் அளித்துள்ள மனுவை 8 வாரங்களில் பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். அரிய வகை மரபணு குறைபாடு காரணமாக இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் பூரண குணமடைந்துள்ளார். இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த 33 வயது ஜனனி என்ற பெண்ணுக்கு எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் அப்பெண் புற்றுநோயில் இருந்து முழுமையாக விடுபட்டுள்ளார். He gave me a second chance. even அதை கொடுக்கும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஐயோ என்ன சிம்டம்ஸ் இருக்குமோ, நமக்கு என்ன இது ரியாக்ட் ஆகுமோ, நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான் லைஃப் முடிஞ்சிச்சானோ இருந்துச்சு. அந்த 2 தாட்மே இருந்துச்சு. ஆனால் சார் கொடுத்தாரு. சார் ரியலி he gave me a second chance.
ஆந்திர மாநிலம் நெல்லூரில் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு பேருந்து திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவு நிறுத்தப்பட்ட பேருந்து காலை காணாமல் போனதை உணர்ந்த ஓட்டுநர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து துறை அதிகாரிகளின் புகாரின் பேரில் GPS உதவியுடன் பேருந்தை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். GPS தொழில்நுட்பத்தின் மூலம் பேருந்து இருக்கும் இடத்தை கண்டறிந்த காவல்துறையினர் ஆத்மகூர் பகுதி அருகே பேருந்தை திருடியவரை கைது செய்து பேருந்தை மீட்டனர். பேருந்தை திருடிச் சென்றவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் முன்னதாக டெப்போவில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இஸ்ரோ நாசா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கியுள்ள நிசார் செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV F-16 ராக்கெட் ஏவுதளத்துக்கு முந்தைய நிலையை எட்டியுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. GSLV F-16 ராக்கெட் உருவாக தொடங்கியது முதல் கோபுரத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது வரையிலான முக்கிய தருணங்களின் வீடியோ தொகுப்பை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிசார் செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் GSLV F-16 ராக்கெட் வரும் 30ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நிசார் செயற்கைக்கோள் பூமியில் மாறிவரும் நிலைமைகளை பற்றி ஆய்வு செய்வதுடன் இயற்கை பேரிடர்களுக்கு எதிர்வினை ஆற்றுவது, விவசாயிகளுக்கு உதவுவது உள்ளிட்ட பல வகைகளிலும் பயன்படுத்தப்பட உள்ளது. அதிமுகவை அழிப்பதற்காக தான் பாஜக கூட்டணி வைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா விமர்சித்துள்ளார். தான் பலமுறை கூறியும் யாரையோ காப்பாற்றுவதற்காக பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அன்வர் ராஜா கலந்து கொண்டு பேசினார். அப்போது எத்தனையோ கட்சிகளை கூட்டணி சேர்ந்து பாஜக அழித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தோல்வியடைந்த போது சேர்த்து வைத்த செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் இருக்கிறதே தவிர அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என வேலுமணியிடம் தெரிவித்ததாகவும் அன்வர் ராஜா கூறினார். பஞ்சாபில் கனமழை காரணமாக சாலையின் குறுக்கே பாய்ந்தோடிய ஆற்று நீரை கடக்க 2 இளைஞர்கள் மனித பாலமாக மாறிய நிகழ்வு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மல்லேயன் பகுதியில் கனமழை காரணமாக வயல்வெளி பகுதியில் ஆற்று வெள்ளம் புகுந்தது. இதனால் சாலையில் பள்ளம் ஏற்பட்டு இடுப்பளவுக்கு தண்ணீர் பாய்ந்தோடியது. இந்நிலையில் பள்ளிக்கு சென்றுவிட்டு திரும்பிய 35 மாணவ மாணவிகள் சாலையை கடக்க முடியாமல் தவித்தனர். இந்த தகவல் அறிந்த அப்பகுதிக்கு வந்த சுக்பீந்தர் சிங் மற்றும் ககன்தீப் சிங் ஆகிய 2 இளைஞர்கள் தண்ணீரில் இறங்கி பாலம் போல குனிந்து நின்றனர். இதையடுத்து மாணவ மாணவிகள் அவர்களின் முதுகில் ஏறி தண்ணீரை கடந்து சென்றனர். பள்ளி மாணவர்களுக்கு உதவ மனித பாலமாக மாறிய இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வரும் அதே நேரத்தில் சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து 61 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அம்மாநிலத்தில் இந்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இதற்கான பணிகள் இன்றோடு நிறைவடைய உள்ள நிலையில் இன்னும் 7 லட்சம் வாக்காளர்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் இதுவரை 61 லட்சம் வாக்காளர்களின் பெயர்களை நீக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களில் 21,60,000 வாக்காளர்கள் இறந்திருப்பது தெரியவந்திருப்பதாகவும் 31,50,000 பேர் மாநிலத்தை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் 1 லட்சம் பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இருப்பினும் வரும் 1ஆம் தேதி வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கு பிறகே வாக்காளர்கள் நீக்கம் எண்ணிக்கை முழுமையாக தெரியவரும். மெர்சடஸ் காரின் மீது ஏறி நடனமாடியபடி சென்ற இன்ஸ்டாகிராம் பிரபலத்தின் மீது மும்பை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மும்பையைச் சேர்ந்த நஸ்மீன் சுல்தே என்ற பெண்ணை இன்ஸ்டாகிராமில் 8 லட்சத்துக்கும் மேலானோர் பின்தொடர்கின்றனர். இவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிடுவதற்காக மெர்சடஸ் காரின் மீது ஏறி நின்று நடனமாடியபடி மும்பை சாலையில் பயணித்தார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவலர்கள் தன்னை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று விசாரித்ததாகவும் தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் நஸ்மீன் சுல்தே இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என அச்சமாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நஸ்மீன் சுல்தேவின் வீடியோவுக்கு கண்டனங்கள் எழுந்த போதிலும் வீடியோவை நீக்காமல் உள்ளது குறித்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய தமிழ்நாட்டின் 217 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மக்களவை எம்பி வி. வைத்திலிங்கத்தின் கேள்விக்கு பதிலளித்த விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, ஏர்பஸ் போன்ற பெரிய விமானங்கள் வந்து செல்ல ஏதுவாக புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி புதுச்சேரி விமான நிலைய ஓடுபாதையை 7500 அடி அளவுக்கு நீட்டிக்கவும் சுமார் 150 அடி அளவுக்கு அகலப்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக ராம்மோகன் தெரிவித்தார். விரிவாக்க நடவடிக்கைக்கு மொத்தம் 402 ஏக்கர் பரப்பளவிலான நிலம் கூடுதலாக தேவைப்படுவதாகவும் அதில் 217 ஏக்கர் நிலம் தமிழ்நாட்டின் எல்லைக்கு உட்பட்டதாக உள்ளது என்றும் ஒன்றிய அமைச்சர் குறிப்பிட்டார். விமான நிலைய விரிவாக்க திட்ட அறிக்கை ஏற்கனவே புதுச்சேரி அரசுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு எதிரான தொடரில் இந்திய கிரிக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் காயமடைந்த நிலையில் அவருக்கு பதில் கோவையை சேர்ந்த வீரர் ஜெகதீசன் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 டெஸ்ட் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி தொடரில் விளையாடி வருகிறார். இந்த நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டரில் உள்ள ஓல்ட் டிராஃபோர்டு மைதானத்தில் நடைபெற்ற போது இங்கிலாந்து வீரர் வீசிய பந்தால் ரிஷப் பந்த் காயமடைந்தார். இதனால் போட்டியை விட்டு பாதியிலேயே வெளியேறியதால் அடுத்த போட்டியில் ரிஷப் பந்த் விளையாட முடியாத சூழல் நிலவியது. இவருக்கு மாற்றாக பொருத்தமான வீரரை பிசிசிஐ தேடி வந்தது. தற்போது ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபியின் 5வது மற்றும் கடைசி போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீசன் களமிறங்க உள்ளார் என பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் வீட்டுக் கதவை திமுக தட்டி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியைப் போல கமலாலயத்தின் கதவையோ அமித்ஷா வீட்டின் கதவையோ திருட்டுத்தனமாக தட்டவில்லை என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை பாரிமுனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி முக்காடு போடாத குறையாக பாஜகவுடன் மறைந்து சென்று கூட்டணி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டின் கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கப்படுவதாகவும் உதயநிதி குற்றம் சாட்டினார். திமுக தேர்தல் வந்தோடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு நாளை வருகை தரும் பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதி கோரி முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓ. பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். 2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி தூத்துக்குடி மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மோடியை சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க விருப்பம் தெரிவித்து ஓ. பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வரவேற்கவும் வழி அனுப்பவும் தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு அனுமதி அளித்தால் அதனை ஒரு தனி மரியாதையாகவும் பாக்கியமாகவும் கருதுவேன் என்றும் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓ. பன்னீர்செல்வம் உள்ளது உறுதி செய்யப்படாத நிலையில் பிரதமர் மோடியை சந்திக்க அவர் அனுமதி கேட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எல்லோரும் ஒன்று சேர்ந்தால்தான் நோக்கம் நிறைவேறும் என்ற அடிப்படையில் தாவேகாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். ஆடி அமாவாசையொட்டி மதுரை தெப்பக்குளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் ஓ. பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைப்பது குறித்து கேட்டபோது காலம் கடந்துவிட்டதாக கூறினார். மக்களுக்கு விடியல் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில்தான் எடப்பாடி பழனிசாமி மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். இப்ப இருக்கிற கட்சிகள் அதிமுக பிரதான கட்சி, திமுகவை எதிர்க்கிறோம், தாவேகா எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் எதிர்க்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் எதிர்க்கிறார், ராமதாஸ் ஐயா எதிர்க்கிறார், எல்லா பேருமே எதிர்க்கிறாங்க. அந்த எதிர்க்கிறவர்கள் எல்லோரும் ஒன்று சேருகிற போதுதான் அந்த எதிர்ப்பு, அந்த நோக்கம் நிறைவேறும். சென்னை அடுத்த திருப்போரூரில் அன்புமணி ராமதாஸின் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் இன்று மாலை தொடங்குகிறது. 100 நாட்கள் மேற்கொள்ளப்படும் நடைப்பயணமானது வரும் நவம்பர் 1ஆம் தேதி தருமபுரியில் நிறைவடைய உள்ளது. இந்த பயணத்திற்காக உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற லட்சணை வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே அன்புமணியின் சுற்றுப்பயணத்துக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பில் தமிழக டிஜிபியிடம் மனு அளிக்கப்பட்டது. அன்புமணியின் நடைப்பயணத்தால் வட தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தினார். ஆனால் திட்டமிட்டபடி இன்று பயணம் தொடங்கும் என அன்புமணி தரப்பு தெரிவித்துள்ளது.
புதுக்கோட்டை அருகே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படும் காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. கந்தர்வக்கோட்டையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். அந்த கூட்டத்தில் பங்கேற்க 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழைத்து வரப்பட்டிருந்தனர். எடப்பாடி பழனிசாமி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அப்போது கூட்டத்திற்கு அழைத்து வரப்பட்ட பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக அதிமுக நிர்வாகிகள் 200 ரூபாய் 500 ரூபாய் பணத்தை பங்கு போடும் காட்சி வெளியாகியுள்ளது. கந்தர்வக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட சில கிராமங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் குறித்து பேசும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. திருவள்ளூர் ஆள்கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராமிடம் காஞ்சிபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. களம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தனுஷ், விஜயாஸ்ரீ ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இளைஞரின் தம்பியை கடத்தியதாக பதியப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டதால் புகார்தாரரான லட்சுமி மற்றும் தனுஷ், விஜயாஸ்ரீ ஆகியோரிடம் முதல்கட்ட விசாரணையை சிபிசிஐடி போலீசார் முடித்தனர். இந்நிலையில் வழக்கில் தொடர்புடைய ஏடிஜிபி ஜெயராம் காஞ்சிபுரத்தில் உள்ள சிபிசிஐடி சரக அலுவலகத்தில் ஆஜரானார். அப்போது செல்போன் உரையாடல், அவர் அலுவலகத்தில் சிறுவனை அழைத்து வந்த சிசிடிவி காட்சிகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அடுத்த கட்டமாக பூவை ஜெகன்மூர்த்திக்கு சம்மன் அனுப்பி விசாரணைக்கு அழைக்க சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் கோவில் காவலாளி அஜித்குமார் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த வழக்கில் புகார்தாரரான நிகிதா மற்றும் அவரது தாயாரிடம் 3.5 மணி நேரமாக டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். காரில் வைத்திருந்த நகை காணாமல் போனதாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா அளித்த புகாரின் அடிப்படையில் அஜித்குமார் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிபிஐ அதிகாரிகள் முன் ஆஜரான நிகிதாவிடம் நகைகள் குறித்தும் காவல் நிலையத்தில் நடந்தவை குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது.